ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாகினியின் பயணம். போன எபிசோட்ல அருணாவுக்கும் ரேஷ்மாவுக்கும் கண்டிப்பா கல்யாணம் நடக்காதுன்னு சொன்ன ஜோசியரே இவங்களுக்கு கல்யாணம் அரேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்க தயாரா இருக்கீங்களா? வாங்க கதைக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் இந்த மிபு தயாஞ்சல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க. அப்போதான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ற கதைகளை நீங்க உடனுக்குடன் கேட்க முடியும். எபிசோட் 10. மகுடி சத்தத்தை கேட்டதும் நம்ம ஹீரோயின் ஏன் மயங்கி விழுந்துட்டா? வாங்க கதைக்குள்ள போகலாம். ஜோசியர் அபிஷேக் மற்றும் பிரியா கிட்ட நீங்க அருணாவுக்கும் ரேஷ்மாவுக்கும் மேரேஜ் பண்றதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்யுங்க. நான் நினைச்சது சரின்னா அந்த பொண்ணே அருணா லைஃப்ல அருணாவை தேடி வருவா அப்படின்னு சொல்றான். அதுக்கு அபிஷேக், அப்படி அந்த பொண்ணு வரலன்னா என்ன பண்ணான்னு கேக்குறான். ஜோசியர், நீ ஆல்ரெடி ரேஷ்மாவை தானே அருணாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிற. சோ கல்யாணம் நடந்தா உனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லைல்ல. ஆனா எனக்கு தெரிஞ்சு கல்யாணம் நடக்காதுன்னு சொல்றான். சரி ஜோசியரே, நீங்க சொன்ன மாதிரியே எங்க பையன் அருணாவுக்கும் ரேஷ்மாவுக்கும் கல்யாணம் பண்றதுக்கான எல்லா ஏற்பாடையும் எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு நாங்க அரேஞ்ச் பண்றோம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க. இங்க ரியாவுக்கும் சேஷனாகினியை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு, பர்த் மார்க் என்னன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு. உடனே இந்த ஐடியாவை ராஜீவ் கிட்ட சொல்றா. அது என்னன்னா, நமக்கு யார் மேல நம்ம சேஷனாகினியா இருப்பாங்களோன்னு டவுட் வருதோ அவங்க கிட்ட அவங்கதான் நம்ம சேஷனாகினின்னு கன்ஃபார்ம் பண்றதுக்காக நீயும் நானும் ஒரு நாடகத்தை நடத்துவோம். அப்படியே அவங்க கூட இருந்துகிட்டே அவங்கதான் நம்ம சேஷனாகினியான்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்னு சொல்றா. சரி வா, கோவிலுக்குள்ள போய் வேண்டிக்கலான்னு உள்ள போறாங்க. அப்போ அந்த கோவிலுக்கு நம்ம தேவிகா, கேசவ் மற்றும் நம்ம ஹீரோயின் தீக்ஷாவும் வராங்க. 5 பேரும் சிவன் கிட்ட அவரவர் வேண்டுதல்களை மனசுக்குள்ளேயும் நினைச்சு வேண்டிக்கிறாங்க. நம்ம தேவிகாவோ, என் பொண்ணுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, ஜோசியர் சொன்ன மாதிரி என் பொண்ணோட அடுத்த பிறந்தநாள் வர்றதுக்குள்ள அவளுக்கு கல்யாணம் ஆகி அவ லைஃப்ல அவ ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா இருக்கணும்னு வேண்டிக்கிறா. கேஷவ் யாஷும் தேவிகா வேண்டினதையே தான் வேண்டிக்கிறான். ஆனா நம்ம ஹீரோயின் தீக்ஷா, என் பொட்டிக்கை எப்படியாவது நல்லா நடத்தி அதுல இருந்து வர காசுல என் அப்பா அம்மாவை நல்லா பாத்துக்கணும். இந்நாள் வரைக்கும் எனக்காக தான் அவங்க லைஃப்ல நிறைய கஷ்டப்பட்டிருக்காங்க, அதனால அவங்க ரொம்ப நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டா. இங்க நம்ம ரியா ராஜுவும் எப்படியாவது நாங்க எங்க சேஷனாகினியை கண்டுபிடிக்கணும், எங்க கூடவே இருந்து எங்களுக்கு நீங்க தான் நல்ல வழியை காட்டணும்னு வேண்டிக்கிறாங்க. திடீரென்று அங்கு ஒரு பாம்பாட்டி மகுடி வாசிக்கிறான். அந்த மகுடி சத்தத்தை கேட்ட உடனே ரியாவும் ராஜுவும் இங்க இருந்து போய்விடலான்னு பேசிக்கிறாங்க. அப்போ நம்ம கேசவ் அந்த பாம்பாட்டி கிட்ட போயிட்டு, இது சிவன் கோவில், சோ நீங்க இங்கெல்லாம் வந்து மகுடி வாசிக்காதீங்க, அதையும் மீறி வாசிச்சீங்கன்னா நான் உடனே போலீஸ்க்கு கால் பண்ணுவேன்னு சொல்லி அவங்கள அனுப்பிச்சிடுறான். உடனே அந்த பாம்பாட்டியும் வாசிக்கிறத ஸ்டாப் பண்ணிட்டு போயிடுறாரு. அப்போ நம்ம ஹீரோயின் தீக்ஷாவும் அந்த மகுடி சத்தத்தை கேட்டு மயங்கி விழுந்துடுறா. அப்போ ரியாவும் ராஜுவும் தண்ணீர் கொடுத்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க. பின்னர் ரியாவும் ராஜுவும் நம்ம 2 பேருக்கும் அந்த மகுடி சத்தத்துக்கு கேட்டா நம்மளால இருக்க முடியாதுன்னு நாம போய்விடலான்னு நினைச்சா, இங்க இந்த பொண்ணு எதுக்காக மகுடி சத்தத்தை கேட்டு மயங்கி விழணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. உடனே ரியா ராஜீவ் கிட்ட, ஒருவேளை இந்த பொண்ணுதான் நம்ம சேஷனாகினியா இருப்பாளோ அப்படின்னு கேக்குறா. அதற்கு அவனும் எனக்கும் அதே சந்தேகம் தான் இருக்குதுன்னு சொல்றான். அதனால 2 பேரும் தேவிகா மற்றும் கேஷவ் கிட்ட இவங்களுக்கு என்ன ஆச்சு, ஏன் திடீர்னு மயங்கி விழுந்தாங்கன்னு கேக்குறாங்க. அதுக்கு தேவிகா, என் பொண்ணு திடீர்னு மேபி எதுவும் சாப்பிடாம வந்திருப்பா, அதனாலதான் மயங்கி விழுந்திருப்பா அப்படின்னு சொல்றா. ஆனா ரியாவுக்கும் ராஜீவுக்கும் இவங்க எதையும் மறைக்கிறாங்கன்னு தோணுது. பின்னர் கேசவ் தீக்ஷா மயங்கி எழுந்ததும் ரியா ராஜீவ் கிட்ட, நான் உங்களை இங்க இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையே, நீங்க யாரையாச்சும் தேடி வந்திருக்கீங்களான்னு கேக்குறான். அதுக்கு ராஜீவும், நாங்க ஒரு கிராமத்துல இருந்து வரோம், எங்க கிராமத்துல என் சொந்தக்காரங்க எனக்கு அதிகமா உடம்பு சரியில்லாம அடிக்கடி ஆகுறதுனால என் பொண்ணு ரியாவை 2ஆம் தரமா கொஞ்சம் வயசான ஆளுக்கு பணத்துக்கு ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு நினைச்சாங்க. சோ நானும் என் பொண்ணும் அங்க இருந்து தப்பிச்சு இங்க வந்துட்டோம். இனி என்ன பண்ண போறோம், எங்க போகணும்னு தெரியல, அதான் கோவிலுக்கு வந்தோம்னு சொல்றாங்க. உடனே ரியா கேசவ் கிட்ட, உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல எனக்கு ஏதாச்சும் வேலை வாங்கி கொடுக்க முடியுமா, அப்படியே எங்களுக்கு தங்குறதுக்கு ஒரு இடம் அரேஞ்ச் பண்ணி தர முடியுமான்னு கேக்குறா. நம்ம கேசவ் அவங்களுக்கு உதவி பண்ணுனானா இல்லையானோ, தீக்ஷாவை பத்தி ரியாவும் ராஜுவும் கண்டுபிடிச்சாங்களானோ, அப்படி எதுக்காக கேசவ் அந்த பாம்பாட்டிய விரட்டினாருன்னு நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் பை பை ஃப்ரெண்ட்ஸ்.